ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த நல்லதொரு விடியலில், நல்லதொரு ஆடி வெள்ளியில் என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். என் செல்லமே, திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு. மனிதருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் தெரியுமா? இன்பம், துன்பம், ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி, அப்படித்தானே? ஆகவே எந்த ஒரு மனிதருக்கும் போகும் பாதைகளில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அவன் அந்த வாழ்க்கையை, அந்த தூரத்தை அவனால் கடக்க முடியாது. இது எல்லோருக்கும் உகந்ததுதான். எல்லா வழிகளையும், தண்டனைகளையும், ஏமாற்றங்களையும், எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என் செல்லமே. உண்மையான அன்பு, இதைத்தான் கற்கப் போகிறோம். அதுதான் உண்மையான அன்பு. அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது. உன்னை பக்குவப்படுத்தவே பல மேடு பள்ளங்கள் வருகிறது. சில விஷயங்களை புரிய வைக்கவே உனக்கான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் உன்னை நீயே வெறுத்து விடக்கூடாது. முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் கிட்ட எதுவுமே இல்லை, நாம் தனியாக இருக்கிறோம், கையிலே வேலை இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, நல்லதொரு வாழ்க்கை இல்லை. முருகா, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, எனக்கென்று ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை என்று ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இதுதானே வாழ்க்கை? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல உறவுகள், பல சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்தது வாழ்க்கையாகாது. பல பிரச்சனைகளோடு நீ கடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை, அதைத்தான் வாழ்க்கை என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் கஷ்டமாக்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். யாருமே கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியாது என் செல்லமே. அதே நேரத்தில் நாம் எப்போதுடா கீழே விழுவோம், நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்துதான் அடுத்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அதனால்தான் சொல்கிறேன், வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் எல்லாம் இருக்கும். மனதில் தைரியத்துடன் வரும் நஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும். அந்த சமயத்தில் அழுவதோ புலம்புவதோ, ஏன் தலையில் கை வைத்து உட்காரவோ கூடாது. எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு. இந்த நல்லதொரு வெள்ளியில் உனக்கான காரியத்தை துணிந்து செயல்படு. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும். கலங்கக்கூடாது. உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக. நான் கூறுவதையெல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இவை அனைத்தும் உனக்கு இந்த முருகப்பெருமான் இந்த நல்லதொரு காலை வேளையில் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரிதானே என் செல்லமே? நிச்சயமாக இன்று இரவு முடிவதற்குள் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது. மன ரீதியான உன் கஷ்டங்களோ, மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீர்த்து வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுமையாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தானே. நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா? அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. இது முருகனின் அருள் வாக்கு. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் முழு மனதோடு ஈடுபாட்டோடு மட்டும் செய். உன் நல்ல எண்ணத்திற்கு இந்த முருகப்பெருமான் தரும் பரிசானது இன்று இரவுக்குள் உன் இல்லத்தில் நல்லது நடக்கும். நிச்சயமாக அந்த தருணத்தில் முருகா முருகா என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் என்னை தேடி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். நான் உன் மனதை இந்த நொடி முதல் தெளிவாக வைத்துக்கொள்.
என்ன நடந்தாலும் சரி, நீ நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப்போகும் மாய வேலைகள்தான். இந்த முருகப்பெருமான் செய்யப்போகும் மாய வேலைகள்தான் உன் நல்லதுக்காக. ஆனால் அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் இறுதி முடிவானது இருக்கிறதல்லவா, அது உனக்கு சாதகமாகத்தானே அமையும், சாதகமாகத்தான் முடியும், சாதகமாகவே இருக்கும். ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். சில நேரங்களில் நீ வேண்டும் போது கிடைக்காததும், சில நேரங்களில் எதிர்பாராத போது நடப்பது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. நீ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சில நேரங்களில் நீ தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு தேவையில்லாமல் பல வழிகளில் பல நண்பர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் உனக்கென்று அவசரம் என்று ஒரு காரியத்தில் நீ அவசரமாக ஒரு மனிதனை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருப்பாய். அந்த இடத்தில் அவர் வருவார்களா மாட்டார்களா என்று. ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் வரமாட்டார்கள். இதுதான் நமக்கு தேவையான சமயத்தில் கிடைக்காததும், வேண்டியது கிடைக்காத போதும், இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காக வருகிறது. உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே. நீ ஒவ்வொரு சோதனைகளை சந்திக்க சந்திக்க பல அனுபவமான பாடங்களையும் நீ கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் அடுத்து அதே சோதனைகள் வரும்பொழுது நீ ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடத்தை அதில் உபயோகிப்பாய் உனக்கே தெரியாமல். இவ்வளவுதானா, இதை நான் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேனே, பாருங்கள் இந்த பிரச்சனை இதோடு இப்படித்தான் என்று நீயே அதற்குள்ள ஒரு முடிவுக்குள் வந்து விடுவாய். அதுதான் அனுபவமான பாடம். நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும். நிச்சயமாக அதற்கான திருப்பம்தான் இந்த நாடி வெள்ளி உனக்கானது. நிச்சயமாக வந்துவிட்டது என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன் கையில் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் என்பதுதான் தருணம், மகிழ்ச்சி. இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாக நடக்கிறையானுதான் உன்னை இந்த முருகப்பெருமான் சோதித்து பார்த்தேன். நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் முருகா முருகா என்று என்னை நாடி வருகிறாயா, அந்த நேரத்திலேயும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் உன்னை சோதனை செய்தேன். இவையெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. நீ இதுவரை ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்தது எல்லாம் இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது. நிச்சயமாக உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. அப்படியானால் முருகா, நான் எதிர்பார்த்ததை நீங்கள் என் கரங்களில் சேர்க்கப் போகிறாயா என்றுதானே கேட்கிறாய். நிச்சயமாக நீ என்னிடத்தில் எதிர்பார்த்ததை இந்த முருகப்பெருமான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதை சமாளித்து கடக்கத்தானே செய்ய வேண்டும். எனது சோதனைகள் எல்லாம் அழிப்பதற்காக அல்ல, நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காகத்தான். இதை உணர்ந்து கொள்ளுதல் எப்போதுமே என் மனதில் இருந்தால், பிற்காலத்தில் இந்த மாதிரியான நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் அந்த சமயத்தில் நீ எச்சரிக்கையாய் இருப்பாய்தானே. அதற்காகத்தான் நான் முன்னதாகவே செய்கிறேன். எப்போதும் எதிலும் கவனமாக செயல்படு என்று, காரியத்தில் எப்பொழுதும் கண்ணாக இரு என்று. நாம் சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் போது கண்ணும் கருத்துமாக நடக்க வைக்க பழகுகிறோம், சாப்பிட பழக்குகிறோம், பேச பழக்குகிறோம். அதெல்லாம் எதற்கு? முறையாக அவர்களை பயிற்சி கொடுத்து சரியாக வளர்க்கிறோம்.
இது இப்படித்தான் என்று அதுபோலத்தான் நீயும் கஷ்டகாலத்தில் பயிற்சி கட்டத்தில் இருக்கிறாய். நான் தான் உன்னை பழக்கிக்கொள் என்று உன்னை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எதை எப்படி எந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று உனக்காக நான் நல்லதொரு வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி என் செல்ல பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் என்று நீயே கேட்கலாம். நிச்சயமாக நீ ஒவ்வொரு தருணத்திலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க ஒவ்வொரு நேரத்திலும் நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய். அந்த அலையானது கரையானது உன்னை நல்லதொரு விதமாக கரையில் வந்து சேர்த்துவிடும். தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். உடன் பிறந்தவர்களே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய் தானே. எதற்கெல்லாம் இப்படியெல்லாம் புலம்புகிறாய்? இந்த முருகப்பெருமான் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லையா? முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்காக வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இதோ உன் குடும்பம் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நல்லதொரு வெள்ளியில் உனக்காக உயர்த்தப் போகிறேன். நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய். கவலைப்படாமல் இரு. உன் பொறுமையே என்னை ஈர்த்து விட்டது. பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. உன் சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.